அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சுவையான சுண்டைக்காய் பிரியாணி எப்படி செய்கிறது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சுண்டைக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். கனிஷ்குட்டி சேனலில் சுண்டைக்காய் பிரியாணி பார்ப்போமா? பிரியாணி செய்கிறதுக்கு எப்பயும் போல் 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். புல்லட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ அவ்வளோ அரிசி சேர்த்துக்கலாம். நல்லாவே தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அரிசி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா வெண்மையாக இருக்கா. அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளார சுண்டைக்காவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். சுண்டைக்காயிலேருந்து இதே போல் காம்புகளை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுண்டைக்காவை இதே போல் உரலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதே போல் இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எதுக்காக நம்ம இடித்து எடுக்கிறோம்னா, சுண்டைக்காயில் இருக்க சீட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துடணும். அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் இதே போல் இடித்து எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் சாப்பிட்றதால உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் அளிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு சில நல்லதை மட்டும் நான் சொல்கிறேன். ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. சுண்டைக்காய் வயிற்று செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ரத்த சோகை குறைக்க உதவும். இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதே போல் சுண்டைக்காவை இடித்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணியில் சுண்டைக்காவை சேர்த்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லாவே சூடானதும் இந்த சட்னி கரண்டி இருக்குமில்ல, அதில் 1 கரண்டி அளவு நெய், 1 கரண்டி அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டுமே நல்லாவே சூடாகி வந்ததும் நம்மக்கிட்ட இருக்க ஸ்பைசஸ்னால் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கல்பாசியும் கூட சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாம் நல்லாவே பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 4 வெங்காயத்தை இதே போல் தோல் எடுத்துகிட்டு நல்லாவே வாஷ் பண்ணி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கல்லுப்பு சேர்க்குறதால வெங்காயம் நல்லாவே வதங்கி வரும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே நான் எப்பயுமே கல்லுப்பு சேர்த்துருவேன். ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வரட்டும். அது வரையிலும் வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு முடிக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஓரளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கி வந்திருக்குல்ல. மறுபடியும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 கப் ரைஸுக்கு எவ்வளோ மசாலானா எடுத்து வதக்கியிருக்கோமோ அதே போலவே செஞ்சு பாருங்கள். சுண்டைக்காவோட மணமும் சுவையும் மாறாமல் சூப்பராக இருக்கும் பிரியாணி. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 2-3 மிக்சிங் கொடுத்தாலே போதும். அதிலே நல்லா வதங்கி வந்துடும். கைப்பிடி அளவு புதினா, கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிட்டேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சமையலில் தனி மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல, குழம்பு மிளகாய் தூள் தான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இதை எல்லாமே சேர்த்துட்டு மசாலாவை ஒன்றோட ஒன்று ஒட்டி வர மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா, காரம், உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். அது வரலும் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லாவே பாருங்கள், இதே போல் வதங்கி வரணும். இதுவே இன்னும் நல்லா ட்ரையாக வதங்கணும். தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வர வரையிலும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்த பிறகு இடித்து வச்சுருக்க சுண்டைக்காவை இப்போ நம்ம இதுக்குள்ளார சேர்த்துக்க போகிறோம். இதுவரையிலும் யாருன்னா சுண்டைக்காய் பிரியாணி ட்ரை பண்ணலையோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. சுண்டைக்காய் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கே. சுண்டைக்காவை உள்ளார சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சுண்டைக்காய் ஓரளவுக்கு பாதி வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுன்னு சொல்லிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 கப் வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த டைமில் உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லாவே சலசலன்னு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை உள்ளார சேர்க்க போகிறோம்.
அரிசியிலேருந்து தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். 1 நிமிஷம் போல் மீடியம்லேயே வச்சுக்கலாம் அடுப்பை. ஒரு கொதி வந்ததுமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே போல் ஒரு கொதி வந்ததும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி சுண்டைக்காய் நல்லாவே வெந்து தான் வந்திருக்கு. பாதி வெந்துருச்சு. இன்னும் பாதி வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விடுறோம்ல, ரைஸ் கூட சேர்ந்து தம் போடுறப்ப நல்லாவே வெந்து வந்துடும். தண்ணி ஓரளவுக்கு ட்ரையான உடனே மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி பாட்டுக்கு அடியில் நம்ம தோசை தவா தான் வச்சுருக்கோம் தம் போடுறதுக்கு. ஹையில் வச்சுட்டு பிரியாணி செய்கிற பாத்திரத்தை தோசை தவாக்கு மேலே வச்சுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். நம்ம இன்றைக்கி எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல, அதனால தான் பிரியாணி வந்து இதே போல் வெளுத்த மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கேஸை ஹையில் 5 நிமிஷமும் மீடியமில் 5 நிமிஷமும் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதே போல் நல்லாவே சூப்பராக உதிரியாக சுண்டைக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமன்னு ஆவி பறக்க செமையாக இருக்குல்ல. பாருங்கள், கரண்டியில் ஒட்டாமல் வந்திருக்குங்களா. நம்ம சேர்த்துருக்க மசாலா எண்ணெய் எல்லாமே கரெக்டான பதத்தில் கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு நமக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய சுண்டைக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இந்த மாதிரி சுண்டைக்காய் பிரியாணி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வீட்டில் இருக்கவங்க ருசித்து சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுண்டைக்காய் பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.